வெல்கம் டு ஸ்மார்ட் இங்கிலீஷ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய கிளாஸ் பேசிக் இங்கிலீஷ் கிளாஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு. பேசிக் இங்கிலீஷில் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையும் முக்கியமாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம பேச அப்படியே புரியும். பார்க்க அப்படியே இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையும் பார்க்க நமக்கு புரியும். இன்றைக்கி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியம் டு இக்கு ஃபார் இக்காக, வித் உடன், ஃப்ரம் இருந்து, எபோட் பற்றி, இன் இல். அதுக்கடுத்து இது ப்ரொனவுன்ஸ். இது இந்த சைடு இருக்கிறது ப்ரொனவுன்ஸ். மீ என்னை, யூ உன்னை, கிம் அவனை, ஹர் அவளை, தெம் அவர்களை. இதை இதுதான் சென்டென்ஸ், பேசிக் சென்டென்ஸ். இதை நம்ம நினச்சோன்னா எப்படி வரும்னு பார்த்துக்கோங்க. டூ ப்ளஸ் மீ ரெண்டையுமே சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்னை ப்ளஸ் இக்கு, எனக்கு அப்படின்னு வரும் சென்டென்ஸ். அப்புறம் டூ இக்கு ப்ளஸ் உன்னை ப்ளஸ் இக்கு உனக்கு. டூ ப்ளஸ் கிம், அவனை ப்ளஸ் இக்கு அவனுக்கு. டூ ஹர்னா அவளை ப்ளஸ் இக்கு அவளுக்கு. டூ ப்ளஸ் தெம், அவர்களை, இக்கு அவர்களுக்கு அப்படின்னு சென்டென்ஸு நம்மளாக உருவாக்கிக்கணும். இதே மாதிரி தான் நம்ம ஃபார், வித், ஃப்ரம், எபோட், இன் நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம ஃபார், வித், ஃப்ரம், எபோட் பற்றி, எபோட்டுனா எல்லாத்தையுமே அதை பற்றி எல்லாத்தையுமே பார்ப்போம் நம்ம விரிவாக. இப்போ சென்டென்ஸ் சொல்லி கொடுத்த மாதிரி அதே மாதிரியே எல்லாத்துக்கும் நம்ம போட்டு பார்க்கணும் சென்டென்ஸு. என்னை, இக்காக, எனக்காக, உன்னை, உனக்காக, அவனை, அவனுக்காக, அவளை, அவளுக்காக, ஃபார்தம், அவர்களுக்காக அப்படின்னு ஒவ்வொரு இதாக சென்டென்ஸை நம்ம பார்த்தோன்னா இதுதான் அப்படியே எல்லாத்துக்கும் வரும். வித் உடன், மீ என்னை ப்ளஸ் உடன் என்னுடன். யூ வித் யூ, உன்னை ப்ளஸ் உடன் வித் யூ. அடுத்து கிம், அவனை ப்ளஸ் உடன் அவனுடன். வித் ப்ளஸ் ஹர், அவளை ப்ளஸ் உடன் அவளுடன். தம், அவர்களை உடன் அவர்களுடன் அப்படின்னு வந்துட்டு சென்டென்ஸ். ஃப்ரம் இருந்து, என்னிலிருந்து, என்னிடமிருந்து. யூ உன்னை ப்ளஸ் இருந்து, உன்னிடமிருந்து. ஃப்ரம் யூ, உன்னிடமிருந்து அப்படின்னு சென்டென்ஸ் வரும். ஃப்ரம் ஹிம், அவனிடமிருந்து, அவளிடமிருந்து, அவர்களிடமிருந்து அப்படின்னு வரும் சென்டென்ஸ். அடுத்து எபோட், என்னை பற்றி, உன்னை பற்றி, அவளை பற்றி, அவர்களை பற்றி. இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சென்டென்ஸ் போட உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ ஃபார் தெம், ஃபார்னா இக்காக, தெம்னா அவர்களை. அப்போ மொத்தமாக பார்த்து சொல்லும்போது அவர்களுக்காக அப்படின்னு வரும். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். வித்து ப்ளஸ் யூ, வித் யூனா, வித்துனா என்னது உடன், யூனா உன்னை, மொத்தமாக சேர்த்து பார்த்தா உன்னுடன். அடுத்த சென்டென்ஸு எபோட் ப்ளஸ் ஹர், எபோட்னா பற்றி, ஹெர்னா அவளை பற்றி. அடுத்த சென்டென்ஸ் டூ ப்ளஸ் மீ, டூனா இக்கு, மீனா என்னை. அப்போது ரெண்டையும் சேர்த்து கூட்டினா எனக்கு. இப்படி தான் சென்டென்ஸை அழகாக பிரித்து நம்ம படித்தா தான் அப்போ தான் ஈஸியாக நம்மளுக்கு புரியும்.
அவ்வளோதான் இன்றைக்கி கிளாஸு. உங்களுக்கு இன்றைக்கி கிளாஸு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம இங்கிலீஷு பேச முடியும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த பேசிக் கிளாஸ் இங்கிலீஷ் கிளாஸில் வந்துட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அதை வந்து கமெண்டில் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். அதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பதில் அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.